நீண்ட இழுபறிக்கு பிறகு திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி திமுக போட்டியிடும் 164 தொகுதிகளின் விவரங்கள் மற்றும் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கூட்டணி கட்சிகள் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தன. அஇஅதிமுக கூட்டணியில் ஏறக்குறைய அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதி பங்கீடு நிறைவடைந்துள்ள நிலையில் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வந்தது. இந்நிலையில் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகளின் பெயர்களை அறிவித்தார். அதன்படி காங்கிரஸ் கட்சி திருப்பெரும்புதூர், சோளிங்கர், உதகமண்டலம் ஆகிய 28 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தளி, திருப்பூர் வடக்கு உள்ளிட்ட 5 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பழனி, திருவொற்றியூர் ஆகிய 5 தொகுதிகளிலும் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்போரூர், அரக்கோணம் உள்ளிட்ட 8 தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மதிமுகவிற்கு மொடக்குறிச்சி, மதுரை தெற்கு ஆகிய 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தேமுதிக விருதாச்சலம், விருதுநகர், தருமபுரி, போலூர் ஆகிய 10 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. இதேபோன்று இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளும் போட்டியிடும் தொகுதிகளின் விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து பேசிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலையும் அறிவித்தார். அதன்படி கொளத்தூர் தொகுதியில் தாமும், சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும், காட்பாடி தொகுதியில் துரைமுருகன் ஆகியோர் போட்டியிடுவார்கள் என தெரிவித்தார். இந்த 164 பேரில் பட்டம் பெற்றவர்கள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 125 பட்டம் பெற்றவர்கள். அதில் பெண்கள் 18 பேர் இடம்பெற்றிருக்காங்க, மகளிர் 18 பேர், முனைவர்கள் 7 பேர், மருத்துவர்கள் 15 பேர், பொறியியல் பட்டதாரிகள் 17 பேர், சட்டம் படிச்சிருக்கிறவங்க 29 பேர். அது மட்டுமல்ல, புதுமுகன்னு கணக்கெடுத்துக்கிட்டால் 60க்கு மேலே வருது. புதுமுகமே 60 பேர் மேலே வருது. திமுக கூட்டணியில் தொகுதி நிலவரங்கள் மற்றும் திமுக வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து சட்டப்பேரவை களம் விறுவிறுப்பு அடைந்துள்ளது.